டாக்டர் அர்ஜுனா சர்ச்சைகளுக்கு அப்பால் சாதனைகளின் முழுக்கதை. செயலாளர் கௌசல்யா நரேந்திரன் யார்? அரசியலில் பேசப்படுபவர்கள் பலர், ஆனால் புரிந்து கொள்ளப்படுபவர்கள் சிலரே. சர்ச்சைகளால் பிரபலமானவர், பட் செயல்பாடுகளால் மதிக்கப்பட வேண்டியவர். அவர்தான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா. இன்றைய காணொளியில் அர்ஜுனா எம்பியின் உண்மையான சாதனைகள், நாடாளுமன்றத்தில் அவர் செய்த செயல்கள், அவரின் நிர்வாகத்தின் முக்கிய பங்கு வகிக்கும் செயலாளர் கௌசல்யா நரேந்திரன் யார், அரசியல் ரீதியில் அவர் ஆற்றும் பங்கு, எல்லாவற்றையும் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரியா? மருத்துவராக அவரின் பயணம், ஏழை மக்களுக்கு செய்த சேவைகள், அரசியல் வட்டத்துக்குள் நுழைய காரணமான சமூக பிரச்சினைகள். மருத்துவம் மட்டும் போதாது, கொள்கையின் தேவை என்ற எண்ணம். நோயாளிகளுக்கு மருந்து கொடுப்பது மட்டுமல்ல, அந்த நோய்க்கு காரணமான அரசியல் முடிவுகளையும் மாற்ற வேண்டும் என்பதே டாக்டர் அர்ஜுனாவின் சிந்தனையாகும். சரியா? அரசியல் களத்தில் முதல் தடவை சமூக வலைத்தளங்களில் ஏற்பட்ட கவனம், பேசப்படும் நபராக மாறியது எப்படி, விமர்சனங்களும் ஆதரவுகளும் வளர்ந்தது. உண்மையில் அர்ஜுனா எம்பியை நீங்கள் விரும்பலாம், விரும்பாமலும் இருக்கலாம், ஆனால் அவரை யாரும் புறக்கணிக்க முடியாது. நாடாளுமன்றத்தில் அவரின் சிந்தனைகள் என்ன என்று பார்த்தால், முக்கிய கேள்விகளாக தமிழ் மக்களின் உரிமைகள், வடக்கு கிழக்கு பிரச்சினைகள், காணி அபகரிப்பு, மத நல்லிணக்கம், மருத்துவ வசதிகள் அவரின் செயல்பாடுகளாக கூறக்கூடியவை. நேரடியாக பேசும் துணிச்சல், அதிகாரிகளை கேள்வி கேட்கும் அணுகுமுறை, பயப்படாத அரசியல், அநீதிக்கு எதிரான குரல். சத்தமாக பேசுவது அரசியல் அல்ல, சரியான விஷயத்தை பேசுவதுதான் அரசியல். அடுத்து, கௌசல்யா நரேந்திரன் யார் என்று அவரென்று பார்த்தால், அவரின் பின்னணியில் கல்வி தகுதி, நிர்வாக அனுபவம், அரசியல் செயலாளராக நியமித்த விதம் பற்றி சொல்லலாம். கௌசல்யாவின் பங்கு எத்தகையது என்று பார்த்தால், நாடாளுமன்ற பணிகளை ஒருங்கிணைத்தல், மக்களின் புகார்களூடாக தகவல்கள் மேலாண்மை, முக்கியமாக அர்ஜுனா எம்பியின் செயல்களுக்கு பின்னணி சக்தி. ஒரு அரசியல்வாதி முன்னணியில் நிற்கிறார், ஒரு அரசியல்வாதியின் பின்னால் ஒரு வலுவான நிர்வாக மூளையாக செயல்படுகிறது. அந்த பெயர்தான் கௌசல்யா நரேந்திரன். சமூக ஊடக விமர்சனங்கள், தவறான தாக்குதல்கள், அரசியல் தாக்குதல்கள், உண்மைகள், புரளிகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. விமர்சனம் இல்லாத அரசியல் இல்லை, ஆனால் உண்மையை மறைக்க முடியாது. எனவே டாக்டர் அர்ஜுனாவின் சர்ச்சைகளால் மட்டுமே அறியப்பட வேண்டியவர் அல்ல, அவர் செயல்பாடுகளால் மதிக்கப்பட வேண்டியவர். அரசியலில் முகங்கள் மாறலாம், பட் துணிச்சலான குரல் எப்போதும் தேவை. விளங்குதா? நாங்கள் எல்லாம் அரசியல் மேடையில் நிற்பவர்களை மட்டுமே பார்க்கிறோம், ஆனால் அந்த மேடையை இயக்குபவர்கள் யார் என்று பார்க்கிறோமா? ஒரு முடிவுக்கு என்னால் யார் இருக்கினோம், ஒரு குரலுக்கு பின்னால் இருந்து செயற்படுவது யார் என்று பார்த்தால் அது கௌசல்யாதான். இனி சொல்ல போகிறது ஒரு அரசியல்வாதியை பற்றி இல்லை, ஒரு அரசியல்வாதியை இயக்கும் அறியப்படாத ஆனால் வலுவான பெண்ணை பற்றித்தான். அதுதான் கௌசல்யா. அவரின் ஆரம்ப வாழ்க்கை என்று பார்த்தால், சாதாரண தமிழ் குடும்ப பின்னணியில் நல்ல ஒழுக்கத்துடன், பொறுப்புகள், கட்டுப்பாடுகள், முக்கியமாக கற்றுக் கொடுத்து வளர்க்கப்பட்ட பெண். ஒரு தாயாளர். சின்ன வயதில் இருந்தே ஒழுங்கு, பொறுப்புணர்வு, பிறருக்கு உதவும் மனப்பான்மை எல்லாமே நிறையவே இருந்தது. சிலர் பேச கற்றுக்கொள்கிறார்கள், சிலர் கேட்க கற்றுக்கொள்கிறார்கள், பட் கௌசல்யா முடிவெடுக்க கற்றுக்கொண்டவர். கல்வி பற்றி பார்த்தால், தீவிர நாட்டம் கொண்டவர் கல்வியில், நிர்வாக ஆர்வம் கொண்டவர், அரசியல் செய்திகளை உணர்ச்சியாக அல்ல அறிவார்ந்த பார்வையில் அணுகும் பழக்கம் உள்ளவர். அரசியலை கௌசல்யா பார்த்த விதம் கோஷமாக பார்க்காது, ஒரு நிர்வாக அமைப்பாக பார்த்தவர்.
அவரின் அரசியல் சூழல் பற்றி பார்த்தால் நேரடி அரசியல் மேடை அல்ல. நிர்வாகம், ஒருங்கிணைப்பு, பின்னணி பணிகள், மக்களின் பிரச்சனைகளை கேட்பது, பதிவு செய்வது, சரியான இடத்தில் கொண்டு சேர்ப்பது. அரசியலை பொறுத்தவரை எல்லாரும் தலைவராக முடியாது. அதனால் தலைவர்களை சரியான பாதையில் நடத்துபவர்கள் மிக முக்கியமானவர். அப்படி கௌசல்யா அர்ச்சுனா என்ற தலைவரை சரியான பாதையில் நடத்துகிறார். விளங்கிட்டா? இன்றைக்கு அர்ச்சுனா தனியொரு ஆள் இல்லை, பின்னுக்கு கௌசல்யா என்ற சட்டத்தரணியாலும் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். செயலாளர் என்று சொல்லினமே, அது என்ன என்று பார்த்தால் வெறும் PA அல்ல, பொலிட்டிக்கல் ஸ்ட்ரெஜிஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலர், மக்கள் நாடாளுமன்றத்துக்கு இடையிலான பாலம். சரியா? அழுத்தமான சூழல்களில் அமைதிய தெளிவ முடிவெடுப்பார். பாருங்கோ, டாக்டர் பேசுகிறார். ஆனால் அந்த பேசும் நேரம், பேச வேண்டிய விடயம், பேசும் தளம் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கின் பெயர்தான் கௌசல்யா. பெண் என்ற விமர்சனங்கள் பல எழுந்தது. ஆனாலும் டாக்டரை போல சலிக்கவில்லை. ஒரு ஆண் என்றால் விமர்சிக்கிறார்கள், ஒரு பெண் என்றால் அவமதிக்கிறார்கள். ஆனால் கௌசல்யா அவமதிப்புக்கு பதிலாக அமைதியான செயலால் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அரசியலுக்கு பெண்களின் இடம், பின்னணி சக்திகளின் முக்கியத்துவம், எதிர்காலத்தில் நிர்வாக அரசியல், ஆவேசமாக அரசியல், பெண்களின் அரசியல் பங்களிப்பு, ஆலோசனை அரசியல். கௌசல்யா நரேந்திரன் ஒரு பெயர் மட்டுமில்லை, ஒரு அரசியல் சிந்தனை. மேடையில் நிற்பவர்கள் வரலாற்றில் இடம்பெறலாம், ஆனால் மேடையை இயக்குபவர்கள் வரலாற்றை உருவாக்குறவர்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் பதில் என்ன? உண்மை அரசியல் பார்வைக்கு விஜய் அரசியல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றது ஒரு பெண்ணை வீட்டுக்குள் அடக்காமல் உலகத்தை எதிர்கொள்ள தயார்படுத்திய ஒரு தாய். கௌசல்யாவின் பெண்மையும் துணிச்சலும் அந்த வளர்ப்பின் பிரதிபலிப்பு. பதவி வரும் போகும், இன்கேஸ் மனிதநேயம் நிலைத்திருக்க வேண்டும். பேசமும் கேள். அரசியலில் சத்தம் அதிகம், ஆனால் தீர்வு கேட்பதில் தான் இருக்கும். பெண் என்றால் பலவீனம் என்பதல்ல, பொறுப்பை ஏற்கும் திறன். கௌசல்யா நரேந்திரன் ஒரு நாள் அரசியலில் தெரிந்த முகமாகலாம் அல்லது பின்னணியில் தொடரலாம். ஆனால் அவரை உருவாக்கிய அந்த பெற்றோர் வளர்ப்பு எப்போதும் அவருடன் இருக்கும். இந்த வீடியோ தனிப்பட்ட வாழ்க்கையை ஊடுருவதற்கு அல்ல, ஒரு மனிதனை உருவாக்கும் வளர்ப்பை புரிந்து கொள்ள. உங்கள் கருத்துக்களை மரியாதையுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சரியா? நாளைக்கு அரசியலில் நிற்கலாம், நிற்காமல் போகலாம். ஆனால் டாக்டர்ன்ற வளர்ச்சி பாதையில் பின்னில் இருந்து இயக்கி கொண்டிருக்கின்ற அவன் ஒரு சட்டத்தரணி தான். சரியா? ரெண்டும் அறிவியல் பாடங்களை தெரிவு செய்தவர்கள். சரியா? இருந்தால் எப்படி அரசியல் போகுமென்று நினச்சி பாருங்கோ. இதை தெரியாமல் நீங்கள் சிலர் சீண்டி பார்க்குறீங்க. என்ன இல்லாது ஒரு ஆள் இல்லை, என்ன ஒரு லோயர், ஒரு மருத்துவர், இதுக்கு மேலாக ஒரு அரசியல்வாதி. இதை விட வேறு என்ன வேண்டும்? அறிவே அவர்களை மேலே போய் கொண்டிருக்க வைக்கும். என்ன வீணா அதுக்கு கல்லறிஞ்சு குழப்பி விளையாட்டு காட்டாதீர்கள் யாரும். சரியா? மக்களுடைய ஆதரவு நாளுக்கு நாள் ஊசி கட்சிக்கு அதிகரித்து கொண்டு போகுதுன்னு. டாக்டர் இன்றைக்கும் முல்லைத்தீவுக்கு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் பாருங்க, அவரே முல்லைத்தீவுக்கு போகணும். அங்கே ஒரு MP ஏற்கனவே இருக்கிறார். ஏன்? மக்கள் மனிதநேயம். அந்த பிள்ளைக்கு போல இனி ஒரு கணம் இந்த ஒரு இது அநியாயமும் நடக்கக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தானே முல்லைத்தீவுக்கு போகிறார். ஏன் அவருக்கு அங்கே ஓட்டு கிடைக்க போது பேசாமல் இருக்கலாம் டாக்டர்? என்ன இல்லை, அதுதான் டாக்டர். மனித நேயம்ன்றது
விலை கொடுத்து வாங்க முடியாது. அது பிறப்பில் இப்போ டாக்டர் அடுத்தது கௌசல்யாவும் அப்படித்தான். மனிதநேயன் 2 பேரும், இந்த 2 பேரும் சேர்ந்ததால் தான் அவர்கள் மேலே போய் கொண்டிருக்கிறார்கள் அரசியல். மற்றவையால் ஈடு கொடுக்க இல்லாமல் கிடக்குது. அதுதான் உண்மை. சரியா? இத்துடன் எனது காணொளியை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.